ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வாழைக்காவுடைய பொரியல் தாங்க பண்ண போகிறேன். வாழைக்காய் ஃப்ரை, பொரியலும் இல்லை ஃப்ரை. இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியா பவுடர் கொஞ்சம் எல்லாம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலக்கி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இப்போ கடாயில் எண்ணெய் போட்டுருக்குறேன். தாளிச்சிக்கலாம். நாங்கள் கடுகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை எடுத்து போட்டுக்கலாம். 10 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. நல்லா அதுலேயே இறங்கிடும் அது மசாலாலாம். இதில் போட்டுடலாம். நல்லா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நல்லா ஸ்லோலையே வச்சு தண்ணியெல்லாம் போடாமல் அப்படியே இதிலையே வறுக்கணும். ஸ்லோவில் வச்சு அப்படியே வறுத்துக்கிட்டே இருந்தால் நல்லா இதாகிடும். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போடணும். இதில் பாருங்கள், ஸ்லோவில் மூடி வச்சிடலாம். இது பாருங்கள், இப்படி ஸ்லோவில் வச்சு அப்படியே வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நாங்கள் கலரிக்கிட்டே இருந்தால் நல்லா செம்மையாக அப்படியே இதாகிடும். அப்படியே இருக்கட்டும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி முறுமுறுன்னு வந்திருக்கு செம்மையாக. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துச்சு பாருங்கள். நல்லா பூ மாதிரி வெந்துச்சு. செம்மையாக இருக்குது டேஸ்ட்டும். இதுவும் உங்களுக்கு பெப்பர் பவுடர் வேணும்னா மேலே கொஞ்சம் பெப்பர் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. செம்மையாக இருக்கும். ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் செம்மையாக இருக்கும். இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஆஃப் பண்ணிடலாம். செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். பாய்.